என்ன என்னம்மா இது? இன்னைக்கு சந்தியா அக்கா நல்லா மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு புரியுதுமா. புடவை கட்டுறத மறந்துட்டல்ல? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் தான் பழசையெல்லாம் இன்னும் மறக்கலையே. சரி விடு, நானே கட்டி விடுறேன். இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. அது நான் உங்ககிட்ட ஒண்ணு வேண்டி கேட்டுக்கிறேன் அத்தை. என்ன? நான் இந்த சல்வார் கமிஸ வீட்டுல போட்டுக்கலாமா அத்தை? என்ன என்ன இப்படி கேக்குறீங்கக்கா? இத வீட்டுல போட்டுக்கலாமான்னு கேட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஏதோ வரும்போது தெரியாம போட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்ப அப்படியே பண்ணணும்னா என்ன அர்த்தம் அத்தை? வீட்டுக்குள்ளேயும் இதையே போட்டுக்குவாங்களா? அது மட்டும் இல்லாம நீங்க அத்தை கிட்ட கேட்டு ஒண்ணும் போடலையே, போட்டுட்டு வந்துல கேக்குறீங்க போட்டுக்குவான்னு. நல்லா இருக்கு உங்க கதை. ஏன் சந்தியா, ஏன் சல்வார் கமீஸ் போட்டுக்கணும்னு சொல்ற? இவ்வளோ காலமும் நீ புடவையே தானே கட்டிக்கிட்டு இருந்த. புடவை கட்டுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. புடவை கட்டுறதுல பிரச்சனை எல்லாம் இல்ல. அத நான் அத சும்மா தான் அத்தை கேட்டேன். அது எனக்கு புரிஞ்சு போச்சு அத்தை. அதாவது சந்தியாக்கா இவ்வளவு நாளா அவங்க வீட்டுல இருந்துட்டு வந்தாங்கல்ல, அங்க அவங்க இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது மேல ஆசை வந்திருக்கும். ஒல்லியும் அழகா இருக்காங்கல்ல, அதான் ரொம்ப ஆசையாயிடுச்சு போல. அதான் இங்கேயும் அதையே போடணும்னு நினைக்கிறாங்க. இதானே விஷயம் சந்தியாக்கா? நான் எப்படி கண்டுபிடிச்சு பாருங்க. சந்தியாக்கா, உண்மையிலேயே நீங்க இங்க எல்லாரையும் பாதுகாக்க தான் வந்திருக்கீங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனால அத்தையோட கவனம் எங்க மேல இருந்து போய் இப்ப உங்க மேல வந்திருக்கு. இனிமே அத்தை நாங்க பண்ண தப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறந்து உங்களோட தப்பு எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரோஜா, வா, முதல்ல பூஜையை முடிக்கலாம். இந்த துணி பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம். இப்ப கடவுள் அருள் தான் முக்கியம். இவங்களோட புது பயணம் வெற்றிகரமா இருக்கணும். ஒரு வார்த்தை கூட திட்டலன்னா எப்படிங்க? வா, வாமா, வாங்க. இந்தாப்பா.